ஹலோ, வெல்கம் டு நம்ம ஒரு சினிமா. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 71st நேஷனல் அவார்டு யாரெல்லாம் வாங்கியிருக்காங்க, எந்தெந்த மூவிக்காக அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் லீடிங் ரோலில் ஷாருக் கான் ஜவான் படத்துக்காகவும், விக்ராந்த் 12th ஃபெயில் படத்துக்காகவும் ஷேர்டா வாங்கியிருக்காங்க. லீடிங் ரோலில் ஃபீமேலில் ராணி முகர்ஜி மிஸ்ஸஸ் சேட்டர்ஜி விசஸ் நார்வே படத்துக்காக வாங்கியிருக்காங்க. சப்போர்ட்டிங் ரோல் ஆக்டரில் வந்து எம்எஸ் பாஸ்கர் பார்க்கிங் படத்துக்காகவும், விஜயராகவன் போர்க்களம் படத்துக்காகவும் வாங்கியிருக்காங்க. பெஸ்ட் சப்போர்ட்டிங் ரோல் ஊர்வஷி உள்ளொழுக்கு அண்ட் ஜான்கி பாஷ் இந்த 2 படத்துக்காக வாங்கியிருக்காங்க. பெஸ்ட் ஸ்க்ரீன் பிளே அவார்டும் பார்க்கிங் படத்துக்காக கிடைச்சிருக்கு. ராம்குமார் பாலகிருஷ்ணா வாங்கியிருக்காரு. பெஸ்ட் மியூசிக் டைரக்ஷன் சாங்ஸ்க்கு வந்து வாத்தி படத்துக்காக ஜிவி பிரகாஷ் வாங்கியிருக்காரு. பெஸ்ட் மியூசிக் டைரக்ஷன் பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கு வந்து அனிமல் படத்துக்காக ஹர்ஷவர்தன் வாங்கியிருக்காரு. இதை தாண்டி தனித்தனி லாங்குவேஜுக்கு ஒரு மூவிக்கும் நேஷனல் அவார்டு கொடுத்துருக்காங்க. ஹிந்தியில் கதல் வாங்கியிருக்கு, மலையாளத்தில் உள்ளொழுக்கு, தமிழில் பார்க்கிங், தெலுங்குல பாலகிருஷ்ணா நடித்த பகவந்த் கேசரி இந்த படம் தான் வந்து நேஷனல் அவார்டு வாங்கியிருக்கு. இந்த படத்தை தான் இப்போ விஜய் அவரோட அடுத்த படமாக ரீமேக் பண்ணிட்டு இருக்காரு தமிழில். அண்ட் ஸ்பெஷல் மென்ஷனாக அனிமல் படத்துக்கு அவார்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா அவார்ட் வின்னர்ஸ்க்கும் கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ.